தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லையில் உள்ள ஆதரவற்றோர் இல்லத்தில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் காலை மற்றும் மதிய உணவுகளை வழங்கினர். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் 50வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ புஷி ஆனந்த் அறிவுரையின்படி இன்று ஜூன் 22ஆம் தேதி நெல்லை பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சங்கர் காலனி ஷாலோம் முதியோர் இல்லத்தில் நெல்லை மாவட்ட மாணவரணி சார்பாக மாவட்ட மாணவரணி இணைத்தலைவர் நவாஸ் ஏற்பாட்டின்படி பாளையம் நகர தலைவர் பிரபு முன்னிலையில் காலை மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட மாணவரணி தலைவர் ஜெயராம், மாணவரணி செயலாளர் ஜாபர் மற்றும் மாவட்ட வெற்றி கழக நிர்வாகிகள் யாசின், பார்த்திபன், மகேஷ், கோதர், பொன்னையா, ராஜா, பரோஸ், வெங்கடேஷ், பிரதீப், நிர்மல் மற்றும் சங்கர், கிஷோர், சுந்தர், ராஜா உட்பட பலர் கலந்து கொண்டனர். சார்பாக இன்றைய தினத்தில் நமது பாளையங்கோட்டையில் சலம் என்ற ஆதரவற்றோர் ஹோமில் இன்றைக்கி நம்ம தளபதியோட 50வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் உள்ள நண்பர்கள், தோழர்கள் மற்றும் வருங்கால தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் கேக்கு வெட்டி அப்புறம் அந்த ஆதரவற்ற முதியோர்கள் எல்லாருக்கும் நாங்கள் சாப்பாடு வழங்கி வந்திருக்கோம். இப்போ தளபதி சொன்னது என்னென்னா, என்னோட பிறந்த நாளை நீங்கள் கொண்டாட வேண்டாம் இந்த சிச்சுவேஷனில். ஏன்னா கள்ளக்குறிச்சியில் இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தினால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அவங்கள போய் அந்த சிச்சுவேஷனில் நம்ம பிறந்தநாளை கொண்டாட வேண்டாம் தளபதி சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தும் நாங்கள் வேறு மாதிரி நாங்கள் செலிப்ரேஷன் எதுவுமே பண்ணலை. ஆதரவற்ற மக்களுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுத்துருக்கோம், வச்சுருக்கோம். அதுவும் போக தளபதி சொன்ன கருத்துப்படி வாலிபர்களாக இருந்தாலும் சரி தான், பெரியவங்களாக இருந்தாலும் சரி தான், இந்த கள்ளச்சாராயம் மதுக்கு போதைக்கு அடிமையாக வேண்டாம். அதை இன்றைய தினத்தில் நாங்கள் நண்பர்களாக சேர்ந்து முடிவெடுத்து உறுதிமொழி எடுத்திருக்கோம். இன்றைக்கி நெல்லை மாவட்ட மாணவரி சார்பாக இந்த நிகழ்ச்சியை ஜாபர் அவர்களும் பிரபு அவர்களும் நவாஸ் அவர்களும் சார்பாக அந்த நிகழ்ச்சியை நாங்கள் நல்லபடியாக மாவட்ட தலைவர் ஜெயராம் தலைமையில் நீட்டாக நல்லபடியாக நடத்த முடியும். இந்த பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போக போகிறீங்களா? இந்த மதுவுக்கு எதிரான இல்லை, நாங்கள் இன்றைய தினத்தில் அமைதியான முறையில் தளபதியோட பிறந்தநாளை நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். மற்றபடி பிரச்சாரம் பண்ணுறது இந்த மாதிரி எதுவுமே இல்லை. இன்றைக்கி தளபதி சொன்னதுக்கு நாங்கள் அமைதியான முறையில், எளிமையான முறையில் நாங்கள் இந்த பிறந்தநாளை கொண்டாடுறோம். சரி.